மாதிரி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் டீ கொடுக்கணும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இது மாதிரி வேலையெல்லாம் காட்டுவாங்க. மத்த ஊரை விட நைனா கவுண்டர் சூப்பரான ஒரு ஏன் தெரியுமா? எப்படி மத்த ஊர்ல எல்லாம் பாக்கெட்ல தான் டீ கொண்டு வந்து ஊத்துவாங்க. இங்கதான் சார் பக்கெட்ல கொண்டு வந்து டீ ஊத்துனாங்க. உண்மையிலுமே அவ்வளவு பெரிய அவங்க. ஏலக்காய் டீ சாப்பிட்டு இருப்ப. ஆமா. 3 ரோஸ் டீ சாப்பிட்டு இருப்ப. 3 ரோஸ். என்னடா பக்கெட் டீ? பக்கெட் டீ நல்லா அப்படியே. டீ எங்கயாவது கரண்டில ஊத்தி பாத்திருக்கீங்க? இருக்கு சுட வைக்க போயிருக்கு. நடுவர் அவர்களே, உண்மையிலுமே எவ்வளவு இதா இருந்துச்சு. அண்ணனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, இத்தனை நேரம் ஐயா வந்து சொல்லிட்டு போனாங்க, நல்லா ரசிக்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடாதீங்கன்னு வந்து ஐயா வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆமா நடுவர் அவர்களே, இல்ல நல்லா பேசுங்க, நல்லா கேக்குறாங்க. எங்க மக்கள் யாரும் எழுந்திருக்கலன்னாங்க. இவ்வளவு நேரம் சிரிக்க சிரிக்க நமக்காக இந்த பட்டிமன்றத்தை தலைமையேற்று நடத்துகிற அண்ணனுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அவர் பெருமையை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன். என்னை பத்தி கேட்கறதுக்கு அனுமதி, என்னை பத்தி சொல்றதுக்கு அனுமதியா? உங்களை பத்தி சொல்றதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்டே சொல்றேன். என்னை கேட்காம என்னை பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்க. உங்களுக்கும் சொல்றேன், மேடையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், நம்ம மக்களுக்கும் சொல்றேன். நம்மளை பத்தி யாரோ குறை சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க. நடுவர் அவர்களே, குறை சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கட்டும். குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. உண்மைனா கைதட்டல் கொடுங்க. நான் கேட்கிறேன், குறைக்காத நாயும் இல்லை. குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சிங்கனாலும் செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும். குறைகளை விடுங்க. இப்ப நீங்க நிமிர்ந்து உட்காருங்க. உங்க பெருமையை நான் சொல்றேன். என்ன ஏர் வாங்கி உட்காருங்க. இங்க உள்ள சேர உங்களுக்கு எல்லாம் நாங்க உட்காரலாம். மாப்பிள்ளை சேரை போட்டு என்ன வாழ் வர்றேன்னு எனக்கு தாண்டா தெரியும். இவன் பண்ண பாதிப்புல தான் நானும் அப்போ மயங்கி கிடந்தோம். பேசும்போது ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. உண்மையிலுமே நடுவர்களே, அண்ணனுடைய பெருமை. நீங்க ஒரு போன வாரம் சேலம் நிகழ்ச்சி ஐயா வரோம், அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பணியாளர், ஒரு கூலி தொழிலாளர் அந்த கையை பிடிச்சாருன்னா, நீங்க தானே தேவகோட்டை மகாராஜா. நாம இந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் சார் கூலி தொழில். நாங்க இரவு முழுக்க இங்கதான் படுத்து கிடப்பேன், கொசுக்கடி, ஆனா தூக்கம் வராது. அந்த மாதிரி நேரத்துல சிரிக்க சிரிக்க நீங்க பேசுற அந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை தான் யூடியூப்ல கேட்போம். அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே நிம்மதியை தரும் அப்படின்னு சொன்னார்னா ஒரு கைதட்டல் கொடுங்க. அந்த தொழிலாளிகளுக்கு கூட நிம்மதி உங்களுடைய பேச்சுங்க. அதை விட இன்னொரு செய்தி சொல்றேன். நிறைய பெருமக்கள் இங்க இருக்கீங்க. சன் டிவில ஒரு காலத்துல அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. விஜய் டிவில கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரும் நகைச்சுவை சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கலாம். சொல்லுகிற மனிதர்கள் தான் யார் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா உண்மை. நான் டிவியில ஒரு ஜோக் எழுதி கொடுத்தா எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. சரி, அத அவங்க டிவியில பேசிட்டு 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு கார்ல சுத்துறாங்க. நான் பஸ் ஸ்டாண்ட் போய் அவங்க எல்லாம் உங்க வச்சு ஏரோப்ளேன்ல போறாங்க, கார்ல போறாங்க, ஏற்றமா இருக்காங்க. நீங்க இன்னும் எளிமையா இருக்கீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, என்னைக்கும் ஏற்றத்தை விட எளிமைதான் பெருமை. எளிமைதான் பெருமை. எப்படி தெரியுமா? புத்தர் தெரியுமில்ல? சாதாரண தரையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டா, சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, மகாபுத்தர் உங்க பேரு, ஆனா நீங்க போய் தரையில உட்கார்ந்து இருக்கலாமான்னு கேட்டதற்கு புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பெருமை. அண்ணே, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படி படப்படன் பதில் சொன்னீங்கல்ல, இங்க கேட்ட கேள்விக்கும் பதில் சொன்னீங்கல்ல. உங்க தம்பி தானே நானு. நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க நம்ம மக்களுக்காக. பெரிய கேள்வி இல்ல, சின்ன கேள்வி. மத்த நடுவர் மாதிரி ஓலட்டி விடுறதுலாம் இல்ல. எந்த கேள்வி கேட்டாலும் தேவோட்ட மகாராஜன் பதில் கரெக்டா சொல்லுவான். என் பொண்டாட்டியை தவிர. அண்ணி கேட்ட பதில் பேச மாட்டீங்களோ? அவ பதில் தெரிஞ்ச கேள்வியா கேட்டாதானடா, அதை கேட்கறதே கிரிமினலா கேட்பானா? அவன் ஒரு பதில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டானா கேள்வியே கேட்பான். சரிண்ணே, அவன் என்ன பதில் ரெடி பண்ணியிருக்காரோ அந்த பதில் சொல்ற வரைக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும். எடுத்தோன்னா அந்த பதில் சொல்லிட மாட்டீங்களா? அவளுக்கு நம்மளுக்கு தெரியாத பதில் தானே அவன் ரெடி பண்ணியிருப்பா. அவ்வளவு சிரிப்பாங்க பாருங்க. அவளுக்கு ஒரு கேள்வி பதில் அவளுகளே ரெடி பண்ணிடுவாளுங்க. இந்த கேள்வி நம்மள்ட்ட கேட்பாளுங்க. நம்ம பதில் மாத்தி சொன்னோம்னா குப்புற வந்து உதிர்வாளுக கதறுவாளுக. அவ ஏதாவது கூறுகட்ட பதிலா ரெடி பண்ணிருப்பா. அப்புறம் அந்த பதில் எப்போ உண்மைதான் பதில். நான் அப்படி குழப்பமான கேள்வி எல்லாம் கேட்கல, எளிமையான கேள்வி கேட்கல. கும்பாபிஷேகம் காலையில கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு இந்த மக்களுக்காக கேட்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போ நீங்க அண்ணனை பேசவே, புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்,
மனைவிகள் கண்கலங்காம பாத்துக்கணும். மனைவிகளை என்ன மனைவிகள் கண்கலங்காம பாத்துக்கணும். இவன் என்ன சொல்றான்? அடுத்தவன் குடும்பம் கெட்டு போகணும், மாசாணி ஆத்தாளுக்கு மிளகாய் அரைக்கணும், அடுத்தவன் காடு வேலைப்பாடு பத்திரகாளி ஆத்தாளுக்கு கிடா கட்டணும், கடன் வாங்கினவன் சீக்கிரம் கடனை கொண்டாந்து கொடுக்கலன்னா அவன் குடும்பம் நாசமா போகணும்னு தையல் நாய்க்கு போங்க வைக்கணும். என்னண்ணே என்ன இப்படி என்னமோ சொல்றான், அவங்க என்னமோ சொல்றாங்க. அப்போ என்னண்ணே அவர் ஒரு வித்தியாசமா சிரிக்கிறாருண்ணே, அவர் மட்டும் கீபோர்டுக்காரர். டேய், சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னடா பண்ணணும்? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்கண்ணே, மக்கள் காத்திருக்காங்க. மகாராஜன் சார் என்ன சொல்ல போறீங்கன்னு அண்ணே உங்க பதிலுக்காக காத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? என்ன கேட்டீங்க? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒன்னே ஒண்ணுதான். என்ன இவன் சொன்ன மூணு, அவங்க சொன்ன மூணு எல்லாம் வேண்டாமா? ஒன்னே ஒண்ணுதான். ஒண்ணே ஒண்ணு செஞ்சா போதுமா? என்னென்ன செத்தா சொர்க்கத்துக்கு போகணும். அப்படியா ஒரு பதில்? அப்புறம் எப்படி சொர்க்கத்துக்கு போறது? சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்லைங்க. நைனா கவுண்டனூர் மாதிரியான அற்புதமான கிராமத்துல இப்படி உறவுகளுக்கு மத்தியில உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சியை சந்தோஷமா ரசிக்கிறதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட என்னங்க சொர்க்கம் இருந்துற போகுது? இது இசைஞானி இளையராஜா ரொம்ப அழகா கொடுத்தாரு ஒரு பாட்டுல. தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இணைந்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். நான் கேட்கிறேன்னே, இன்னைக்கு முன்னுரையில நான் கொஞ்சம் தாமதமா வந்தேனே, நீங்க எத்தனை ஜோக்ஸ் சொன்னீங்கன்னு கேட்டேன். தம்பிட்டு மஞ்சிட்டேன். ஏறக்குறைய 23 நகைச்சுவை பளிச்சுன்னு சொன்னீங்களாம். ஆமா, கைதட்டல் கொடுத்தேன் உண்மையிலுமே. ஆனா போன வாரம் பட்டுக்கோட்டை நிகழ்ச்சியில இங்க கேட்டாங்களா, சொல்ல வேண்டியது உங்க தம்பியோட கடமை. அந்த ஒரு பட்டுக்கோட்டை பக்கத்துல சார் நம்ப மாட்டீங்க, இங்க ஒரு 1000 பேருக்கு மேல இருப்பீங்க, அங்க 2000 பேர் இருந்தாங்க. 60 நகைச்சுவை. கைதட்டல் கொடுங்க. முன்னுரையில மட்டும் நான் ஸ்டாப்பா 60 நகைச்சுவை. ஒரு ஆள் சிரிக்கிறது. இங்க அதை கேட்டாங்களாடா, ஒரு விளம்பரம். இதாடா விளம்பரம். 61வது ஒரு நகைச்சுவை சொன்னாருங்க ஐயா. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க வயசான பாட்டி ஒண்ணு எழுந்து எங்க அண்ணனை ஒரு பார்வை, சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு. படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கெல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு, தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிழவிதான் என் ஜோடியை முடிச்சான். அந்த கிழவியை கூப்பிட்டு விழா குழு ஒரு சீப்பு ரஸ்தாலி வாழைப்பழம் வச்சிருந்தாங்க. என் பக்கத்துல உட்கார வச்சு கிளவி வாயை திறந்தா வாழைப்பழத்தை முடிச்சு வாயில தள்ளிட்டேன். 18 பழத்தை பட்டிமன்றம் முடிகிறக்குள்ள முடிச்சிருக்கு அந்த கிளவி. போன் நம்பர் கொடுத்துட்டு போச்சு. மறுநாள் போன் பண்ணேன், பாட்டி பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு. நல்லா போகுது தம்பி அப்படின்னு. நடுவர் அவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆண்கள் உழைப்பதால ஒரு குடும்ப மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெறுகிறதா? பெண்கள் பொறுப்பா நடந்துக்கிறதுனால ஒரு குடும்ப மகிழ்ச்சி மன நிறைவு பெறுதான் பேசுறீங்கல்ல? நான் கேட்கிறேன், என் சங்கச்சி பேசினாங்க, பெண்கள் பொறுப்பா இருக்காங்க, குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கிறேன்னாங்க. நல்லது கெட்டது யார் சொல்லி கொடுக்குறாங்க? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைக்கு வளர்ப்பதுல எங்களுக்கு தான் முக்கியத்துவம். அது உங்க
பையனோட கிளாஸ் மிஸ் பேர் என்ன? எங்க மிஸ் பேர் என்ன? மிஸ் பேர் என்ன? கிளாஸ் மிஸ் பேர் என்ன? ஃப்ரெண்ட் பேர் என்ன? என் கதையை கிளப்பினாலே பெருங்கதை. சொல்லுங்க. நான் வெளியே சொல்லாம பட்டிமன்றம் ஓட்டிக்கிட்டு நேத்து நேத்து புல்லட்ல போய் நிப்பாட்டினேன். பக்கத்துல ஒரு லேடிஸ் ஸ்கூட்டியை கொண்டாந்து நிப்பாட்டுச்சு. புல்லட்டு ஸ்கூட்டி என்னைய பார்த்து அது நிப்பாட்டிட்டு அப்படின்னு நானும் சிரிச்சேன். ஆமா, பதிலுக்கு சிரிக்கணும்ல. கொஞ்ச நேரம் சென்று வண்டி எடுத்துட்டு அங்கிட்டு போச்சு. நானும் பின்னாடியே போனேன். சிரிச்சிச்சுல. மறுபடியும் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னைய பார்த்து அப்படி சிரிச்சேன். 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். சொன்னிச்சு பாரு, உங்க ஒய்ஃபோட தான் சார் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு. அதோட மண்ணை வரைச்சிட்டு வந்து வயிற்றுல கிளப்பாது. அடையாளம் தெரியலையானே? தெரியலடா. ஆளு கை அடிச்சிருந்துருக்கு. காமிக்கல. கருப்பு டைக்கு அடிச்சிருந்திருக்கு. நடுவர் அவர்களே, நாங்க தான் குழந்தைகளுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். ஒரு குழந்தைய வளர்க்கறதுல நாங்க தான் பொறுப்பா நடந்துக்கிறோம். நாங்களே என்ன பொறுப்பு நடுவர்களே? சண்டை வராத வீடுன்னு ஏதாவது வீடு இருக்கா? அப்படி நான் கேக்குறேன், சண்டை வராத வீடுன்னு ஏதாவது வீடு இருக்கானே? இல்ல. புருஷன் பொண்டாட்டி சண்டை வராத வீடு எந்த வீடாவது இருக்கா? எதுக்குங்க யாரா ஒருத்தர் வீடு எடுத்துக்கிட்டு உங்க வீடு எடுத்துங்க? உங்களுக்கும் உங்க வீட்டு மாவுக்கடையில சண்டை வந்திருக்கா, வந்தது இல்லையா? இல்ல சண்டை தான் வராம போயிடுமா? இல்ல சண்டை கைதட்டுங்க, நாங்க தான் விட்டுருவோமா சண்டை வராம? கைதட்டுங்க. நல்லா எப்படி கைதட்டல் பாருங்க. அப்படியா? ஆமா. மோனிகாவா? ஏதோ அவங்க மோனிகா சொல்றேன். சரி, உங்களுக்குள்ள பிரச்சனை தீர்த்துக்குங்க. மோனிகா சரி, நான் கேக்குறேன்னு சண்டை வருதுன்னு வச்சுக்கங்க. கேக்குறேன், ஒரே வார்த்தை தான். நீங்க சண்டையை யாரு சமாதானம் பண்ணுவாங்க? அண்ணி சமாதானம் பண்ணுவாங்களா, நீங்க பண்ணுவீங்களா? நம்ம தான் சரண்டர். நீங்க தான் சரண்டர். நான் கேக்குறேனே, அப்படி சண்டை வரும்போது இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஒரு ஆசிரியர் என்ன அறிமுகப்படுத்தினதுனால இதை நான் சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய பெத்தவங்களுக்கு தயவு செய்து சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா தயவு செய்து குழந்தைகள் தூங்கின பிறகோ, குழந்தைகள் வெளியில விளையாட போகும்போதோ அப்ப பேச்சு வார்த்தை வச்சுக்கோங்க. அன்னைக்கு 2 பேருக்கு சண்டைன்னு புருஷன் பொண்டாட்டி கிடையில அப்பா அம்மா சண்டைய நடுவுல பையன் பாத்துக்கிட்டு இருக்க, ஏ பேய், ஏ பிசாசு, ஏ தண்டா, ஏ முண்டா. பையன் கேட்டான், அம்மா அம்மா நான் யாருமா? நீ சும்மாரா குட்டிச்சாத்தான். கொஞ்ச நேரம் அமைதியாச்சுன்னு ஒரு 10 நிமிஷத்துல ஓஞ்சு அவர் வெளியில போயிட்டாரு. பையன் அம்மாட்ட கேட்டான், அம்மா பேய்னா என்னமா, பிசாசுனா என்னமா, தண்டம்னா என்னமா, முண்டம்னா என்னமான்னா. அம்மா தானே பொறுப்பான அம்மா சொன்னாங்க பாரு, பேய் உங்க அப்பன் தான் பேய், பிசாசு கட்டிட்டு சீரழிற மாதிரி நான் தான் பிசாசு, தண்டம் உங்க அப்பனோட சொந்தக்காரன் பூரா தண்டம், முண்டம் நம்ம வீட்டுல இருக்கிற சேரு சோபால முண்டம். போ. ஒரே ஒரு வாரம் கழிச்சுனே அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாரு, பெரியப்பா, பையலோட பெரியப்பா. எங்கடா உங்க அப்பான்னு, எங்கடா உங்க அம்மான்னு சொன்னா பாருங்க. பேய் ஆபீஸ் போயிருக்கு, பிசாசு குளிக்க போயிருக்கு, தண்டமே வா முண்டத்துல உட்காரு. பெரியப்பா என்ன இனி ஒரு ஜென்மத்துக்கு உன் வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு ஓடுனா. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல புலமை பித்தன் பாடினாரே, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. நானாரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட. நான் கேட்கிறேன், அப்படி வளர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறவங்க இருக்காங்களா? இல்லையே. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இவ்வளவு தூரம் பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்க எப்படி பொறுப்பு தான் பேச முடியும்? அப்படி கேளுங்க. நான் கேட்கிறேனே, எத்தனை மாசம் எத்தனை நாள் நிகழ்ச்சி கேட்டீங்கனாலும் உசிரே போனாலும் வந்துருவேன். ஆமா இல்லையானே? ஆனா ஒரு மாசம் மட்டும் நீங்க நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுதான் வரும். ஆமா, யோசிச்சுதான் வர்றேன். கார்த்திகை மாதம். கார்த்திகை மாசத்துல. ஆமாண்ணா. என்ன காரணம்? என்ன காரணம்? நடுவர் அவர்களே, எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க. ஆமா, உண்மையிலுமே நானும் வருஷம் ஏறக்குறைய 13 வருஷம் மாலை போட்டு போயிருக்கேன். இது 14வது வருஷம். என்னன்னா, இந்த முறை இப்ப பைப்பசினே அடுத்த கார்த்திகை 17ஆம் தேதி வந்து கார்த்திகை பிறக்குது. உண்மையிலுமே என்ன, போன வருஷம் கார்த்திகை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎஸ்ல எங்க அண்ணன் கேட்டேன், அப்பா கார்த்திகை மாசம் பிறக்க போது எப்ப மாலை போடலாம்னு கேட்டேன். இதுல ஏதாவது தப்பா சொன்னா மாலை எல்லாம் வேண்டாம். நான் கேட்டேன், என்னப்பா ஐயப்ப மேல மாலை வேண்டாங்கிற, என்ன பண்ண? மாலை வேண்டாம். ஏப்பா அப்படின்னு. மாலை வேண்டாம், 1/4 மண்டலம் 1/2 மண்டலம் 1 மண்டலம் எதுவும் வேண்டாம்ட்டான். மனசு கேட்கலன்னு நம்ம வீரமணி சாமி பாடின ஒரு 2 வரியை மட்டும் அப்படியே பாடி கொஞ்சம் எக்கோ கொடுங்க. கொஞ்சம் எக்கோ ரெண்டுக்குமே கொடுத்துருங்க. இருமுடி தாங்கி
ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருமலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா 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 சாமியே சரணம் ஐயப்பா அப்படி ஆரம்பிக்கும் பாடி முடிச்சோன்னே எங்க அண்ணன் ஓடி வந்து சொன்னாரு இந்த 48 நாள்ல மாலை வேண்டாம் 365 நாளும் மாலை போடலாம் அவ்வளவு பக்தியாடா ஐயப்ப மேல அவ்வளவு பக்தியானே ஐயப்ப மேல சாகர வரைக்கும் பக்தி அதுல எந்த மாற்றம் இல்ல ஏன் 365 நாள் பக்தினே மாலை போட்டா தாண்டா வீட்டுல மரியாதையே வருது உண்மைதான்டா நிறைய பேர் சிரிக்கிறாங்க மரியாதை கிடைச்சிருக்கும் போல இருக்கா மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தானே கேட்டாரு ஒரு கப் காபி காஃபி ஓ ஜஸ்ட் அவ்வளவுதானே எங்க அண்ணி சொன்னதை அப்படியே சொல்றேன் என்ன சொன்னாங்க வாங்க சாமி ஆஹா, உட்காருங்க சாமி அருமை சாமி காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி காபி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன காபி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி அடுப்பு சாமியில வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி அடுப்பு சாமியை சிம் சாமியில வச்சு சாமி லைட்டு சாமியில டொப்பு சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி ஆறி போன காபி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில ஊத்தி சாமி ஸ்டூல் சாமியில வச்சற சாமி கை சாமியில பற்றம சாமி நாக்கு சாமியில சுற்றம சாமி டமக் சாமி மெல்ல குடிச்சுட்டு சாமி எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி கொலா சாமி திறந்து சாமி தண்ணி சாமியை விட்டு சாமி சபீனா சாமியை தொட்டு சாமி விலைக்கு சாமி வெயில் சாமியில காய வச்சற சாமி சரணம்டா சரணம் குடும்பம்டா குடும்பம் இவ்வளவு வந்துதானே மலைக்கு போயிட்டு வந்தாச்சு அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டுல இல்ல அண்ணி அண்ணன் எங்கன்னு ஒரே வார்த்தை தாங்க சொன்னாங்க அது எங்க தெரியுதோ அது எங்க தெரியுது அண்ணே விலைக்கு டம்ளர் இல்ல சாமியாச்சா அது எங்க தெரியுதோன்னா அன்பிற்குரிய பெருமக்களே நம்முடைய அற்புதமான வாரியார் சுவாமிகள் தான் சொன்னாரு இந்த உலகத்திலேயே எங்க வேணாலும் வாழ்ந்துடலாங்க எங்க வேணாலும் வாழ்ந்துடலாம் காட்டில் புலியுடன் கூட வாழலாம் ஆனால் யாருடன் வாழ முடியாது தெரியுங்களா அன்பில்லாத மனைவியோடு வாழ்நாளில் வாழ முடியாது என்று வாரியார் சாமி சொன்னார். நடுவர் அவர்களே வாரியார் சாமிகிட்ட தான் கேட்டாங்க சொல்லுங்க சாமி ஒருத்தன் சைவமா அசைவமானு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா வாரியார் சொன்னாரு ஒரு ரோட்ல ஆட்டுக்குட்டி அடிபட்டு விழுந்துச்சுன்னா கண்ணுல தண்ணி வந்தா அவன் சைவம்டா நாக்குல தண்ணி வந்தா அவன் தான்டா அசைவம் அப்படின்னா. நடுவர் அவர்களே
ஆறிப்போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுங்க. கைதட்டல் கொடுங்க. ரெண்டுமே வாழ்க்கையில கசப்பதான் கொடுக்கும்னா இவங்க எப்ப கசக்குறாங்க எப்ப இனிக்குவாங்கன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேரு. புளிப்பு கலந்த இனிப்பு. நடுவர் அவர்களே, மனைவியில எத்தனை வகையான மனைவி சொன்னீங்க? 3 type of boys என்ன சொன்னீங்கல்ல? நான் கேக்குறேன், கணவன்ல 4 வகையான கணவன் இருக்கு. கணவன்ல 4 type. நைனா கவுண்டனூர்ல அந்த 4 வகையில அத சொல்லியா சொல்லு. தயவு செய்து நான் சொல்றேன், அந்த 4 வகையில நீங்க எந்த வகையா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்குங்க. எங்க சொல்லியா ரசிச்சுக்குங்க. மீறி ஏதாவது சந்தோஷத்தை வெளிப்படுத்துனீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாக. ஆமா, வீட்டுக்கு தெரிஞ்சிரும். ஆமா, பக்கத்துல மனைவி கிட்ட. ஒண்ணு 4 வகை கணவன்கள் யாரு தெரியுமானே? முதல் வகை கணவன் யாரு தெரியுமானே? மனிதன். மனிதன். இரண்டாவது வகை கணவன் யாரு தெரியுமானே? மாமனிதன். மாமனிதன். மூணாவது வகை கணவன் யாரு தெரியுமானே? ஞானி. நாலாவது வகை கணவன் யாரு தெரியுமா? கடவுள். கடவுள். சொல்லியா பேர் இருக்கிறீங்க. முதல்ல மனுஷன் யார்? யார்? என்னதான் பொண்டாட்டி மேல அன்பா இருந்தாலும் அனுசரணையா இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா அப்படின்னா வண்ண வண்ணமா வகை வகையா நம்ம பரம்பரையே தோண்டி எடுத்து திட்டுவா. பாத்தீங்களா? அப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவி சத்தத்தை கூட்டி வைக்கிறான் பாத்தீங்களா? அவன் தான் சார் மனுஷன். மனிதன் உண்டு. அந்த சத்தம் வெளியில கேட்க கூடாது. ஆனா அதே நேரத்துல மாமனிதன் யாரு தெரியுமா? உண்மையா சொல்றேன், மாமனிதன் யாரு தெரியுங்களா? அதே நேரத்துல டிவி சத்தத்தை மட்டும் அதே மாதிரி வண்ண வண்ணமா பொண்டாட்டி திட்டும் போது டிவி சத்தத்தை மட்டும் கூட்டி வைக்காம கதவு ஜன்னல் எல்லாத்தையும் இருக்க மூடி உட்கார்ந்துக்கிறான் பாத்தீங்களா? அவன் தானே மாமனிதன். மாமனிதன். அதுவும் நிறைய இருப்பாங்களா? இருப்பாங்க. ஒருத்தர் இருக்கானே, அவன் தானே மூணாவது ஐட்டம். மனைவி அப்படியே வண்ண வண்ணமா வகை வகையா திட்டும் போது அயன் பண்ண சட்டை எடுத்து போட்டுட்டு வெளியில மிடுக்கா போய் கத்து கரையாம டீ கடையில போய் டீயை குடிச்சு சட்டமே நமக்கு உட்காருவான் பாத்தீங்களா? அவன் தானே ஞானி. ஆனா நாலாவது ஒருத்தர் இங்க ஞானிகள் கூட அதிகமா இருப்பாங்களா? கடவுள் சொல்ற. கடவுள் இங்க நிறைய இருப்பாங்க. நைனா கவுண்டனூர்ல நீங்க கூட கடவுள்னு நான் நினைக்கிறேனே. நீ சொல்லு, நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வண்ண வண்ணமா வகை வகையா பொண்டாட்டி திட்டும் போது சிரிச்ச முகம் மாறாம அவன் முன்னாடியே உட்கார்ந்து இருப்பான் பாருங்க. கைதட்டுங்க சார், அவன் தான் சார் கடவுள். நான் கடவுள். நானும் கடவுள். நம்ம 2 பேரும் கடவுள். நானும் கடவுள். நீ வீட்டுக்கு போனால தெரியும். நடுவர்கள் அதுல வேற ஜாதகம் ஜாதகம் நீங்களே யாருக்கு யாருக்கு ஜாதகம் பொருத்தம்? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு. இனிமேல் வேண்டாம். யா நைனா கவுண்டனூர்ல ஒரு முடிவு பண்ணுங்க. கல்யாண வயசுல மாப்பிள்ளை பையன் ஜாதகம் வேண்டாம். அதுக்கு பதிலா மாப்பிள்ளைய பெத்த அம்மா மாமியார் ஜாதகத்தை எடுத்துக்கணும். பொண்ணு ஜாதகத்தை எடுத்துக்கணும். 2 பேருக்கு ஒரு 4 பொருத்தம் வந்தாலும் அடிச்சு விட்டுங்க. வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். கை தட்டுங்க சார். உண்மையா இல்லையா? ஏன் எல்லாம் கை தட்டினாங்க? எல்லாம் ஓஹோன்னு கிடக்கு. நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இல்ல குடிக்கிறது 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 நாங்களே ஏன் குடிக்கிறான்? தம்பி, பொதுவாவே குடிய குறை சொல்றாங்க. நம்ம குடிக்கிற ஸ்டைல பாத்திருக்கேன். அதுல ஸ்டைல்ல இருக்கானே பாருவே. அவங்க அந்த ஒயின் ஷாப்ல போய் உட்கார்ந்தோன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவாங்க. ஏய் சப்ளையர் க்ளீன் பண்ணியா? ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் அண்ணே டீசன்ட் உன்னை வாங்கி அவ துறக்கிற ஸ்டைல பார்க்கணும். சரக்க செட்டில் பண்றது திருக்கி தூக்கி தான் ஊத்தணும். என்ன காரணம்? சரக்கு மிக்ஸ் ஆகுது. ஊத்திட்டு 3 சொட்டு எடுத்து விடுவான் பாரு. இங்க வர்ற சொட்டுல தான் பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. விட்டு கிட்ட கொண்டு போய் ஒரு சுட்டு இவனுக்கு அதுவும் ஆகாத மாதிரியே. அப்ப குடிப்பான் பாரு. தம்பி சூப் பண்ணு. ஒரு குவார்டர் வரைக்கும் கரெக்டா குடிப்பான். 1.5 குவார்டர் ஆயிடுச்சு வச்சுக்க. அண்ணே டீசன்ட். சுண்டல் இங்க இருக்க ஊர்காயில படுத்துவாரு. கடைசியில வீட்டுக்கு போய் சுண்டா வாங்கி வாயை இங்க ஓடுக்கு போகும். இப்ப இந்த தண்ணியை போட்டு தகராறு பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? தண்ணியை போட்டு பசுக்கு டிரைவர் ஏத்து சரியலாம்ல போலீஸ்கார வந்து வணக்கம் சார்னு ஒதுங்கிடுறாங்க. அது எப்படித்தான் தெரியுதோ தெரியல. சிலர்லாம் தண்ணியா போட்டு சிலர் பேசுவாங்க பாத்துக்க. போன் எடுத்துருவாங்க. லட்சம் செலவெல்லாம் பார்க்காம விடுறதுடா. லட்சம் செலவெல்லாம் பார்க்காம விடுறதுடா. மூதவி 70 ரூபா கட்டி இங்க கடை வாங்கி நீ என்ன லட்சம் செலவு ஓட்டுற? சிலர்லாம் பேசுறத பேசுற. என்ன சொல்லுவாருன்னா நெஞ்ச கடிக்கிறது தேங்காய் தண்ணி தெரிக்கணும். என்ன தகராறு பண்றாங்க. ஒரு கைதட்டல் விடுங்க சார். நடிப்பிசை கலைஞர் உங்கள்கிட்ட ஒரு ஐடியா சொல்றேன். இன்னொன்னு சொல்லிட்டு போறேன். நிறைய வச்சிருக்கேன். அடுத்த வருஷம் பேசிக்குவோம். நான் நோட்டை எடுக்கல. இன்னைக்கு இந்த பைக்கில் வச்சிருக்கேன். இந்த பொண்ணு வாக்கு வரும்போது மிச்சர் வைப்பீங்கல்ல, மிச்சர்லாம் ஆமாங்க அள்ளி தின்னானா அவன் நல்லவன். இந்த ஒத்த மிச்சர் எடுத்து திங்க தெரியாமலே
அது மோசமான ஆள், நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. சில நாள் மிச்சர் வைப்பீங்கன்னா கடலை பருப்பாக பொறுக்கி திம்பான். என்ன காரணம்? கட்டிங் வெளியில வரக்கூடாது. நீங்க மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க, தண்ணி அடிப்பானான்னு கேளுங்க. ஏதாவது பண்ணினா ஏதாவது சாப்பிடணும்னு சொன்னா அவன் கூட நல்லவன் கேட்டுக்கலாம். இந்த பீர் மட்டும்தான் அடிப்புங்கிறவன நம்ம அவன் தான் முழு குடிக்கார். ஆனா எனக்கு ஒரு டவுட்ண்ணே, இந்த பொண்ணு பார்க்க வரும்போது சில பேர் டீ காஃபி எல்லாம் மாப்பிள்ள சாப்பிட மாட்டாருங்கிறாங்களே, என்ன காரணம்? டீ காஃபி இதுக்கு ஒத்துக்கிறாங்க, அதனால சாப்பிட. அவன் வீட்டுல வச்சு குடிக்கிறேன். உங்களுக்கு டவுசர்ல வச்சு எடுத்துக்கணும். நிறைய எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் பரம்பரை குடிகாரண்ணே. நான் இது பாக்குறேன், உள்ள பட்டை போடல, வெளியில மட்டும் பட்டை போட்டு வந்தேன். என்னடா பரம்பரை குடிகாரனாச்சே, என்னடா குடிக்காம வர? என்ன பொண்டாட்டினாலதான் திருத்திட்டேன். என்ன எல்லாரும் பொண்டாட்டினாலதான் குடிக்கிறேன்னா நீ படுறான்? இல்ல குடிச்சா எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இல்லங்க, வீதியை பாக்குறேன், வீதி ரெண்டா தெரியுது, வீட்டை பாக்குறேன், வீடு ரெண்டா தெரியுது, பொண்டாட்டியை பாக்குறேன், அவ ஏற்கனவே 2 உருவம் இப்ப 4 உருவமா தெரியுறா, சேர்த்தடிச்சா செத்து போயிருமோங்கிற பயத்துல அன்னையோட விட்டேன்னா. அதனாலதானே கவிஞன் எழுதுனா, ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே வாழ்க்கையின் வேதனை தாங்கலையே, ஓ மில்லி ஓ மில்லி ஓ மில்லியே ஊத்திக்க ஊத்திக்க நீ மில்லியே, அருவாமன போல் அறுக்கிற பொண்ணு மனைவிய கமச்சாச்சா, அதனால ஊத்திக்கிறேன், போதைய ஏத்திக்கிறேன், அதனால ஊத்திக்கிறேன், போதைய ஏத்திக்கிறேன், ஓமிலி ஓமிலி ஓமிலியே வாழ்க்கையின் வேதனை தாக்கலையே. நடுவர் அவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுங்களா, இந்த உலகத்திலேயே அவங்க சொன்னாங்க தாய்மை தான் உயர்ந்தது. நாங்க இல்லைன்னு மறுக்கலனே, ஆனா அந்த தாய்மைக்கான பிரசவ வலியை விட ஒரு உயர்ந்த வலி இருக்கு. என்ன வலிப்பா? என்ன தெரியுமா நடுவர் அவர்களே, தாய்மையினுடைய பிரசவ வலியை விட உயர்ந்த வலி சொல்றேன். உண்மை என்றால் மட்டும் ஏற்று கைதட்டுங்கள். நான் அதோட நிறைவு பண்றேன். என்ன தெரியுங்களா, அதாவது ஒரு திருவிழா காலத்துல தன்னுடைய மகனோ ஏதாவது ஒரு கடைக்கு பொருள் வாங்க போகும்போது அவங்க விரும்பின ஒரு பொருளை வாங்கி தர கையில காசு இல்லாத போது ஒவ்வொரு அப்பனுடைய மனசிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க. அது 1000 பிரசவ வேதனையை விட கொடுமையானது நடுவர் அவர்களே. அதை விட கொடுமையான ஒரு தருணம் என்ன தெரியுங்களா, நாங்க அம்மா அப்பாவை எல்லாம் நல்லாதான் பாத்துக்கிறோம்னு வாய் கூசாம சொல்றாங்களே, நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்களா, இல்ல அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கிற மாதிரி தான் நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கிறாங்களா? நடுவர் அவர்களே, 1000ல சம்பாதிக்கலாம், லட்சங்கள்ல சம்பாதிக்கலாம், கோடிகள்ல கூட சம்பாதிக்கலாங்க. ஆனா பெத்த தாய்க்கோ தகப்பனுக்கோ பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு 100 ரூபாய் காசை கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆம்பளையினுடைய மனசிலும் ஒரு வலி வலிக்கும் பாருங்க. அது இன்னும் கொடுமையான வலி என்று சொன்னால் நடுவர் அவர்களே, ஆண்கள் இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் நான் சொல்றையா, கைரேகை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுங்களா, கைரேகை தேயும் வரை உழைப்பவர்கள் வாழ்க்கையில் கைரேகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அந்த ஆண்களினுடைய உழைப்பால் தான் நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக மன நிறைவாக முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்கிற சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு, உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலே சார் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுறேன். நிறைவு பேச்சாளரை எனக்கு நண்பர்கள் தான் சிலரை குடிக்க சொல்லி கெடுப்பான். உண்மையிலே எனக்கு 25 வயசுல ஒருத்தன் ரம் வாங்கி கொடுத்துட்டான். சோடா ஊத்தி குடிச்சேன். அன்னைக்கு வாந்தி வந்துருச்சு. அன்னையோடு நான் நிப்பாட்டிட்டேன் சார். உண்மையிலே அன்னையோடு நிப்பாட்டிட்டேன். ரம்ல சோடா ஊத்துறது இல்லை, ஒத்து வருது போலதான் சரியா இருக்கு. புழு பூச்சி சாகுறதுக்கு தான் அதே குடிக்கிறதா? பட்டி மட்டும் உண்மையிலே எனக்கு திருமணமாகி போன ஆகஸ்ட் 22ஓட 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. உண்மையிலே நான் பெருமையாக சொல்கிறேன். வெள்ளி விழா நாங்கள் கொண்டாடலை. எங்கள் தாத்தாவுக்கு ₹1,00,000 செலவு பண்ணி கொண்டாடின அவருக்கு வெள்ளி விழா. அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கும் கொண்டாடல, எனக்கும் கொண்டாடல. கொண்டாடணும். அப்போ எங்கள் தாத்தாவுக்கு 25வது வெள்ளி விழா கொண்டாடினோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அதனால நாங்கள் கொண்டாடுறோம். உங்களுக்கு வெள்ளி விழா இந்த வருஷம் கொண்டாடுறோம். மண்டப செலவு, மாலை செலவு என்ன, சாப்பாடு செலவு எவ்வளவு, பத்திரிக்கை அடிக்கிற
நீ பத்திரிக்கை செலவு, நீ மண்டப செலவு, நீ சாப்பாட்டு செலவு, ஆர்கெஸ்ட்ரா, தாலி செலவு, பழம் எல்லாம் உங்க செலவு. பிற செலவு என் செலவு. நீ தேவையாட சம்பந்தம் இல்லாம பொறுத்து விடுறான். உண்மையிலே ஒரு உண்மையை இந்த மேடையில் சொல்லிட்டு அவங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறேன். நான் 25 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகின்னு சொன்னேன். நான் திருமணம் முடிக்கின்ற பொழுது என்னுடைய டிராக்டர் சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என்னுடைய எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாம 70 ஏக்கர் சொத்து சொசைட்டியில் லோனில் இருந்துச்சு. என் மனைவி வந்த பிறகுதான் இன்று நான் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறேன். உண்மையிலே சில விஷயத்தை நம்ம அவருடைய பொறுப்பு தான் காரணம். லோன் முடியல, டிராக்டர் சொசைட்டிக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். 70 ஏக்கரை அவன் சொசைட்டியில் எம்ஓடி பண்ணிட்டான். வீடு லோன்ல இருந்துச்சு, வீடை காலி பண்ணி சொசைட்டி அதில் வச்சுட்டாங்க. நான் வாடகை விட்டுட்டேன். நேரம் இல்லைன்னு நல்லா பேசுவேன். இப்போ பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், மன நிறைவான பேச்சாளர் அன்பு மகள் லலிதா. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணவா? போய் ஜோசியம் பார்த்துட்டு வரையா? ஐயர் படுத்திருக்காரு. தமிழே உனக்கும் எனக்கும் இல்லை இடைவெளி. சந்தம் இல்லை. தமிழே உனக்கும் எனக்கும் இல்லை இடைவெளி. காரணம் நீ அல்லவா என் முகத்திலே முளைத்திருக்கும் இருவிழி. எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழே உன்னை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே உன் திருவருள் தான். உன்னை பற்றி பேச உன்னையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். அருமையான தமிழ் சொல். நன்றி. எங்க இருந்து இஸ்டன் வந்தீங்க? இந்த 3 பேர் என்னத்துக்கு வந்துக்கிறீங்க? நான் வந்து ஆத்தாத்து ஆத்தின் போய்க்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ் வந்து ஒப்பிக்கிறது. தூரத்துல இருந்து பார்க்கதான் கொஞ்சம் பர்சனாலிட்டியா இருப்பேன். வாயத்தனா முனிசிபாலிட்டி கூமே கொப்பளிக்கிறது. என்னமோ ஆம்பளைங்க நாங்க தான் உழைக்கிறோம், பெண்களுக்கு பொறுப்பு இல்ல, பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டியால பிக்கல் கொடுங்க தானே, பொண்டாட்டியால பிரச்சனை தானே, பொண்டாட்டிய கண்டாவே எரிச்சலா இருக்குல்ல. 4 பேர் ஏன் கூட கிளம்பி நாளை காலைல வாங்க சென்னை ஹைகோர்ட்ல சொந்த செலவுல டைவர்ஸ் வாங்கிடுங்க. என்ன கேட்டதா தெரியாம எந்திரிச்சு போறேன். அந்த அம்மா அவ்வளவு நேரம் கட்சி எந்திரிச்சு போனீங்க. உட்கார மரியாதை உட்கார டைவர்ஸ்ல பிரிச்சு விடுறது என்னன்னே தெரியாம எந்திரிச்சு போறேன். என்ன சும்மா வந்து பொண்டாட்டிக்கு பொறுப்பு இல்ல. ஏங்க எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இன்னையோட 6 மாசம் ஆகுது. 6 மாசமா? ஒன்னும் தெரியல. என்ன தெரியல? 6 மாசம்னா கல்யாணம் ஆகி 6 மாசம். நான் 6 மாசம் இல்ல ஐயா. 6 மாதங்களுக்கும் 6 மாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க 6 மாசம் அப்படின்னு சொன்னோம்னா இது 6 மாதங்கள்னா இது. எனக்கு திருமணம் முடிந்து 6 மாதங்கள் ஆகிரும் சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு சார். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே ஒரு கொள்கையோடய போனா அந்த வீட்டுல இழுத்தரைக்கு அம்மி இருக்க கூடாது, மாப்பிள்ளைக்கு மம்மி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன். இருக்கா? 6 மாசத்துல அம்மியை மட்டும் தான் கட் பண்ணேன், மம்மி எதுவுமே பண்ணல. உண்மையாவே சொல்றேன், எனக்கெல்லாம் என் மாமியார் மாமனார் விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா கை தள்ளி கொடுங்க. திருப்பி சொல்லு. எனக்கு என் மாமியார் மாமனாரை விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார்னா ரொம்ப இந்த பிடிக்கும். டிகால்ட்டி வேலை தான் காட்டிடுறேன். உன் புருஷனோட மாமியார் மாமனார் உங்க அப்பா அத்தா. இந்த வேலை தான் நம்பி மட்டும் ஏமாத்தக்கூடாது. இப்ப நீங்க 4 பேர் சொன்னீங்க எங்க அம்மா சாப்பாடு கொடுக்கும்போது அவ்வளவு ருசியா இருந்துச்சு, பொண்டாட்டி சமைக்கிறாளா வாயில வைக்க விளங்க வாய்க்குசாம பேசுனீங்க. எங்களுக்கு ஏன் சார் எங்க மாமியாரை பிடிக்க மாட்டேங்குது? உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்ன? எங்க அம்மா எந்த நிலைமையிலும் எங்களை சாக விடாது, உங்க அம்மா எந்த நிலைமையிலும் எங்களை வாழவே விட மாட்டேங்குது. அதான் எங்க பிரச்சனையே. கை தட்ட மாட்டாங்க. ஏன்? மாமியா பக்கத்துல இருக்கு, தட்டி மாட்டாங்க. பரவாயில்ல, அதனால வருது கையா அப்படி நடக்குது. சும்மா வந்ததுல இந்த பெண்களுக்கு பொறுப்பு இல்லங்கிறீங்க. என்னங்க பொறுப்பு இல்ல? என்னைக்காவது ஒரு நாள் பொண்டாட்டியோட சமையலை பாராட்டி இருப்பீங்களா? பாராட்டுற மாதிரி சமைச்சா பாராட்ட மாட்டோமா? என் வீட்டுக்காரலாம் நான் என்ன சமைச்சாலும் பாராட்டுறாரு. அப்படியா? முந்தானத்து காலையில 1.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு தயிர் சாதம் ரெடி பண்ணேன். கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம். பாராட்டுவான் எல்லாம் கல்யாணம் ஆன 1 வருஷம் கொஞ்சுவான். ஒரு புள்ள பிறக்கும் என் செல்வம் என் சிச்சுமா டீ வாங்கி கொடுக்க மாட்டான், ஜூஸ் குடி உடம்புக்கு குளிச்சுமா. ஒரு புள்ள பிறக்கட்டும் ஒரு போண்டா கூட வாங்கி தர மாட்டான். என் குடும்பத்தை தின்னே திக்கிறடிமா. 2 புள்ள பிறந்தா வீட்டுக்கு வர மாட்டான். 2 புள்ள பிறந்தா வீட்டுக்கு வர மாட்டாங்க. 3 புள்ள எப்படி வரும்? சார் நான் செஞ்ச தயிர் சாதத்தை கேளுங்க சார். சொல்லுமா. சும்மா நீ தயிர் சாதத்துல இடையில எவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. இவன் கிடக்குறான். அவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணேன். தயிர் சாதம். ஆமா.
ரொம்ப சிம்பிள் தான், எப்படி? கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ ஒரு தயிர் சாதம் இன்னைக்கு வச்சாங்கல்ல, அதை விட சூப்பரா இருக்கும். ஓஹோ. நான் சொல்ற தயிர் சாதம் அடுப்ப ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு மேல குக்கர் வச்சிடணும். ஆ. ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்து அந்த தலையை வெட்டிட்டு வெட்டிட்டு தட்டிட்டு சரி ஓகே, அதுல போட்டு 5 நிமிஷம் பொன்னிறமா வறுக்கணும். பொரியல் ரெடி. இல்ல 7 கப் எருமை தயிர், ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க கூடாது. அதுல ஊத்தி 10 விசில் விட்டு ஓபன் பண்ணும்போது லைட்டா சால்ட் அண்ட் பெப்பரோட சர்வ் பண்ணீங்கன்னா ஸ்பைசியான கர்ட் ரைஸ் ரெடி. அது கர்ட் ரைஸ் இல்ல கர்ட் ரைஸ். சரி, தயிர் சாதம் செஞ்சது ஒண்ணு பெரிய பெரிய சாதனை இல்ல. அந்த தயிர் சாதத்தையே தலவாழை இலையில பரிமாறின பொண்டாட்டி இந்த உலகத்துல பாத்திருப்பீங்களா? நான் தான். அப்படி தலவாழை இலை போட்டு தயிர் சாதம் வச்சேன். என் வீட்டுக்காரு ஒரு வாய் எடுத்து முதல் முறையா நான் செஞ்ச தயிர் சாதத்தை வாயில வச்சாரு. அதுல ஒரு முடி இருந்துச்சுங்க. நீ செஞ்சது தயிர் சாதம் தானே? சொல்லு சொல்லு சொல்லு. நான் கூட திட்டுவாரோன்னு நினைச்சேன். சத்தியமா ஒரு வார்த்தை கூட திட்டலங்க. அந்த முடியை எடுத்து இப்படி புடிச்சாரு. அந்த இலையும் பார்த்தாரு, என் தலையும் பார்த்தாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? செல்ல குட்டிமா, லல்லிமா, புஜ்ஜி குட்டி, தங்க மயிலு, இந்த முடிடா செல்லம், இந்த இலையில இருந்தாலும் அழகு, உன் தலையில இருந்தாலும் அழகுடா. இன்னும் கொஞ்சம் பிச்சு வையிட்டு இருப்பானே, இன்னும் கொஞ்சம் பிச்சு வையிட்டு இருப்பானே. ஆமா. எப்படி? தம்பி 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 ஒரு நிமிஷம் தம்பி. ஒரு நிமிஷம் வாங்கல. போங்க பேக்கியா. ஏன் இந்த பக்கம் வைக்கிறேன்னு காலத்துல தொங்க போட்டு கூட தெரியுமா? ஏன் பக்கம் வைக்க மாட்டேன். பணம் இருக்குன்னு பிளான் பண்ணி தூக்குறாங்க. எடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழம் தாயத்து இருந்தா உள்ள போட்டுருக்கேன். போட்டுவீங்க. இல்ல நான் வந்து கேக்குறேன், ஆண்கள்லாம் உழைக்கிறோம் நீங்கல்ல, உழைக்கிற ஆம்பளைங்க ஏன் கல்யாணம்னு வரும்போது வரதட்சணை கேக்குறீங்க? எது கேக்குறீங்க? வரதட்சணை. ஆமா, நீங்க தான் நல்லா உழைக்கிறீங்கல்ல. பகுதிகளில் வரதட்சணை கொடுப்பதில்லை, வாங்குவதும் இல்லை. உண்மையிலேயே நான் மனசார சொல்றேன். வரதட்சணை யாரும் கொடுக்குறீங்களா சார்? அப்படிலாம் கிடையாதுங்க, வரதட்சணையே கிடையாது. இப்ப பொதுவா எடுத்துக்குவோம். இப்ப நாட்டுல வெள்ளம் வருது, அரசாங்கம் என்ன பண்றாங்க? வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்க. நாட்டுல வறட்சி வருது, அரசாங்கம் என்ன பண்றாங்க? வறட்சி நிவாரணம் கொடுக்குறாங்க. புயல் வருது, என்ன பண்றாங்க? புயல் நிவாரணம் கொடுக்குறாங்க. வருஷத்துல ஒரு தடவை மனுஷன் பாதிக்கப்படுறதுக்கு அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குது. வருஷம் பூரா உங்களை கட்டி அழுகுறமே, அதுக்கு கொடுக்கக்கூடிய திருமண நிவாரண நிதி தானே முடிக்க, அதுக்கு பேரு வரதட்சணை கிடையாது. எந்த நிவாரண நிதியில 2 தட்டு தராங்க, 2 டம்ளர் தராங்க, ஒரு சொம்பு தராங்க, படுத்து தூங்க பாய் தராங்க, கட்டில் தராங்க, பீரோ தராங்க. எந்த நிவாரண நீ சீர் கொண்டு வரியே, 2 தட்டு கொண்டு வர்றாங்க. ஆமா, எங்க அப்பா தானே செத்தா போயிட்டாங்க, 2 தட்டு கொண்டு வர்றாங்க. அதுக்கு இந்த சீர் வாங்குறதுக்குன்னு கடை வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எனக்கு 2 தட்டு கொடுத்தாங்க. 3 மாத்திரம் என் மாமனார் வாய் மாதிரியே கழிச்சுட்டு போயிடுச்சு. கிரைண்டர் கொண்டு வர. எதுக்கு கிரைண்டர் கொண்டு வர? எங்க வீட்டுல ஆட்டாங்கல் எல்லாமே இருந்துச்சு, நீ கிரைண்டர் கொண்டு வர. உனக்கு ஆட்ட வலிக்குது, நீ கிரைண்டர் கொண்டு வர. மிக்ஸி எதுக்கு மிக்ஸி கொண்டு வர? எங்க வீட்டுல அம்மிக்கல் எல்லாமே இருந்துச்சு, உனக்கு இழுத்தா இருக்கு, வலிக்குது, மிக்ஸி கொண்டு வர. வாஷிங் மிஷின் எங்க வீட்டுல துவைக்கிற கல் இல்லாம இருந்துச்சு, வாஷிங் மிஷின் கொண்டு வர. ஏசி நீ வைக்காம இருக்கிறது ஏசி கொண்டு வர. கட்டில் கொண்டு வர. எது கட்டு கொண்டு வர? நாங்க படுத்து தூங்க பாய் இல்லாம பரதேசியா பார்த்துட்டு நீ கட்டில் கொண்டு வர. நீ ஒய்யாம ஏறி படுத்துக்கிறதுக்கு கட்டில் கொண்டு வர. உனக்கு பயமா இருக்குன்னு துணைக்கு நாங்க வந்து படுத்துக்கிறோம். அதானே நம்ம செய்ய உள்ள குட்டி மேல உள்ளவங்க கொடுக்குறான், நம்ம கையில என்ன இருக்குன்றேன். என் மாமனாரெல்லாம் ஒரு பீரோ கொடுத்தாயா, 3 நாள்ல கைப்பிடி கையோட வந்துருச்சா. இப்போ குச்சி எடுத்துருக்கேன். பீரோ கொண்டு வர்ற 6 அடி பீரோ, பெரும் பீரோ கொண்டு வர்றேன். இருக்கிறதுல பூரா ஓன் துணிமணி வச்சுக்கிட்டு அடித்தட்டுல எங்களுக்கு கொடுக்குறேன். நாங்க வேட்டியை மடிச்சு அதுல வைக்கிறேன். நீ அது மேல ஏறி நின்றுதான் ஓன் துணியை எடுக்கிறேன். என் பொண்டாட்டி அப்படித்தான் எடுக்கிறேன். நான் வேட்டியை கட்டுறேன், பின்னாடி கால் தடமா இருக்கு சொல்றாங்க. விட்டு ஓஞ்சிருப்பா, கால் தடமா இருக்கு. சரி, இவ்வளவு பேசுறீங்களே, உண்மையிலே அது ஒன்று ஒத்துக்கிறேன் சார். இது என் மாமனார் போன மாசம் 25வது வெள்ளி விழாவுக்காக என் மாமனார் போடும்போது சொன்னாரு, மாப்பிள்ள நீங்க எல்லாம் காசு கொடுக்குறாங்க, காலை ஓடத்துல ஓடி போயிரும்னா. இது ஓடாமனா இது வரைக்கும் ஓடல சார். நானே டைம் வைப்பேன், நானே திரி வச்சுட்டு வந்து கொண்டு. இப்போ நான் 9:30க்கு திரி வச்சு இப்போ 9:30 நிற்கிது. போகும்போது 1 மணிக்கு திரி வச்சுட்டு போனேன். இது என் பொழப்பு, கேவலப்பட்ட பொழப்பு. சும்மா பொண்டாடி வீட்டுல இருக்க எல்லாரையும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு முதல் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகாத மாதிரியே தெரியுது. 60 கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கணும். அதான் 25 வருஷம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? உங்க ஒய்ஃபு கல்யாணம் ஆயிடுச்சா? மெட்ராஸ்ல இருந்து தானே வர்ற? கீழ்பாக்கம் தானே? தெரியல, இந்த ஊருக்கே தெரியும். ஏன் அங்கதான் வீடு? கீழ்பாக்கம்.
மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணும் நான் இல்ல, பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்க முடியாது, வீட்டில் வச்சு பார்க்குறாங்க. மணி ஒன்னாச்சுல மாத்திரை வேலை செய்யலாம் அவ்வளோதான். இந்த கணக்கு தெரியுது எனக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? அவளுக்கு எனக்கு சேர்த்தான். ஒரே நாள்லயா? எனக்கு ஆகஸ்ட் 22, அவருக்கு பிப்ரவரி 39. மரியாதை எனக்கு ஒழுங்கா பேசணும். சரி, ஓகே. உங்களுக்கு எந்த மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு? ஆரம்பிக்க திருமண மகால் தேவகோட்டை. ஓகே. உங்க மனைவிக்கு? ராமேஸ்வரம் டீ நல்லா தெரியாது. சரி, ஓகே. அப்ப ஒரே பந்தியில தான் சாப்பிட்டுருப்பீங்க. ஆமா. ஓகே ஓகே. சரி, நான் ஒரு ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1. வெரி குட். உங்க மனைவிக்கு? முத்துமதி பாடம் கேக்குது 10 15 சொல்றது. ப்ரொடக்ஷன் ஓனர். நேத்து கூட பார்த்தேன், வீட்டு நல்ல 2 தாண்டா படுத்து கிடந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு மனைவிக்கு 2 குழந்தை தான். சத்தியமா இல்ல, உங்களுக்கு 2, உங்க மனைவிக்கு 3 பிள்ளை. இது சத்தியம்.